வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்து வர ஒவ்வொருவருக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் தான் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். வீட்டில் செய்கிறது தான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தான். குழந்தைகள் வர பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த உணவை பயன்படுத்தினா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ளே இருக்க இந்த காலகட்டத்தில் நான் எனக்கு விருப்பமான விஷயங்களை செய்து கொண்டு வரேன். அதனால் ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். அதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் ஊரில் இருக்கும்போது நல்ல பெரிய காணிகள், மரங்கள், வேப்ப மரம் அதுகளுக்குள்ள கதிரையை போட்டிட்டு இருந்தாலே மனம் லேசாக இருக்கும் வீட்டில் இருந்தால் கூட. ஆனால் வெளிநாடுகளில் வாழ்கிற எங்கே போண்டாக்கள் வீட்டுக்குள்ளேயே மேகங்களையே பார்க்காத வாழ்க்கை தான் இந்த 2 மாதமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நாங்கள் ஈடுபடைக்க எங்களோட மனம் அதிகமான சந்தோஷமும் அமைதியாகவும் இருக்கலாம். இது நான் கடைப்பிடிக்கிற வழி. நீங்களும் விரும்பினா உங்களுக்கு விருப்பமான வழிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு சத்துமா செய்ய போகிறேன். என்னட்ட இப்போ வீட்டில் இருக்கிற தானியங்களை வச்சு தான். நான் கூடுதலாக ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிட்றத விட கூடுதலாக நான் வீட்டில் செய்து சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு விருப்பம். அதனால் நான் அதுக்கு தான் கூடுதலாக அதிக செலவுகளை செய்வேன். ஓகே, இது சோளம். இவ்வளவு பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது சோளம். அடுத்தது கொண்டக்கடலை, வரகு, திணை, அது மிகவும் நல்ல ஆரோக்கியம். அடுத்தது இது பச்சை பயறு. ஓகே, இங்கால இது வெள்ளை உளுந்து. கருத்த உளுந்து இருந்தால் நல்லது, கருத்த உளுந்து இல்லை. கவுப்பி, குரக்கன்மா. இது நேச்சுரலாக வேண்டி நான் தனியாக அடித்து வச்சேன். நான் ரொட்டி சுடன்னு சொல்லி, ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணுறதுக்கு. குத்தரிசி, கடலைப்பருப்பு, இங்கால கச்சான் எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை கச்சான், ஏலக்காய் கொஞ்சம். சில பேர் ஏலக்காய் போடுறீங்களா, ஆனால் ஏலக்காய் போட்டால் நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அதுக்கு தான். கஜு, இது அக்ரோட். இதில் பாதாம் திரிச்ச பாதாம் இருக்குது. அப்போ அதை தான் போட போகிறேன். ஓகே, இவ்வளத்தையும் நான் இப்போ தனித்தனியாக வறுத்தெடுக்க போகிறேன். ஓகே, வாங்க வறுப்பம். ஓகே, சட்டி சூடாயிட்டுது. கொண்டக்கடலை போட்டு வறுக்க போகிறேன். நல்லா கழுவித்தான் எல்லாமே வச்சுருக்கேன். அதனால் ஈரப்பதம் போக மட்டும் நல்ல முருகலாக மட்டும் கருவகிடக்கூடாது, முருகலாக மட்டும் வறுக்க போகிறேன். நான் இந்த கப்பில் இந்த உளுந்து, அரிசி எல்லாம் 3/4 கப் எடுத்திருக்கிறேன். பயரெல்லாம் இந்த இதுகள் மட்டும் ஒரு அளவான கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு கப்பில் ஒரு அளவு இந்த இது ஃபுல்லாக வர்ற அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நட்ஸுகள் கூட போட தேவையில்லை. அதை வறுக்கும்போது அல்லது திரிக்கும் போதும் எண்ணெய் பதம் வரும். அதனால் அது குறைவாக தான் போடணும். மற்ற தானிய வகை உங்களோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த நல்ல வறுபட்டுட்டுது. சாப்பிட பார்க்க நல்ல முருகலாக இருக்குது. ஓகே, இதை கொட்டிடுறேன். அடுத்தது உளுந்து. இதுவும் நல்ல ஈரப்பதம் போகணும். ஓகே, வரட்டும். ஓகே, வரப்பட்டது. செய்மதுக்க கொட்ட போகிறேன். ஓகே, இது பயறு. பயரையும் வறுக்க போகிறேன். ஓகே, வறுபட்டு கவுப்பி அதையும் வறுக்க போகிறேன்.
ஓகே, வரப்பட்டுருக்கு. சோளம் பொறுமையாக ஒண்டா பறிச்செடுக்கணும். இன்னைக்கு நானே எனக்கு சரி கழுவி வந்தபடியாக பச்சைபடியாக அதிலேயே உலர்ந்து விட்டது. ஓகே, வறுபட்டுட்டது. அதை இதோட கலக்க போகிறேன். குத்தரிசி, அரிசி வந்து குத்தரிசி பொரிஞ்சிட்டு, இது தனி அரிசி வந்து இதுக்குள்ள தேங்காயும் சீனியும் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சின்னதில் நாங்கள் சாப்பிட்டது ஞாபகம் இதை வறுக்கிக்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, இதை மாவா தனியாக திரிச்சு கூட இதுக்கு தேங்காய் சீனி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, தினை வரகு ரெண்டையும் ஒன்றடியாக போட போகணும். ஒரே சைஸில் இருக்குது, அப்போ ரெண்டையும் ஒன்றடியாக போட்டு வறுக்க போகிறோம். பாதாம் பவுடர் ரெண்டபடியாக இந்த சூடாக வறுத்துருக்குற இந்த தினை விறகுக்குள்ளே போட போகிறேன். இந்த கொஞ்சம் லைட்டாக வறுபட்டால் இந்த சூடு போட்டால் அந்த ஈரப்பதம் போகுமென்றதுக்காண்டி. இது கஜு போட்டுட்டேன், அக்ரோட். ஓகே, ஓரளவு ரோஸ்டட் ஆயிட்டு. இது கச்சானே இது தனியாக போட போகிறேன். என்னென்னா அந்த தோல் கொஞ்சம் சூடாகணுன்னா தோலை கையால் உருவி எடுக்க போகிறேன். ஓகே, இது வந்து இந்த புறக்கன்மா ராகிமா இதை கொஞ்சம் வறுத்தெடுக்க போகிறேன். பிறகு அது திரித்து எடுத்த பிறகு மிக்சியில் இதை கலக்கிறதுக்காண்டி இதையும் வறுத்து லைட்டாக எடுக்க போகிறேன். ஏலக்காவை லைட்டாக வறுக்க போட்டுருக்கேன். அதோட இந்த கச்சான இப்படி இந்த தூள் எடுத்து ஓகே, ஏலக்காவையும் இதுக்க போட போகிறேன். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ திரிக்க போகிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரிச்சு எடுக்க போகிறோம். நான் இப்போ திரிச்சு ஒரே தடவை திரிக்க இல்லாமல் போயிட்டுது. என்னடா மிக்சி தானே திரிச்சு அரிக்கிறேன். ஏன் அரிக்கிறேன்டா, இது மிக்சியில் இருந்தபடியாக அந்த கட்டைகள் வரும் மட்டும் திருப்பி அரைச்செடுத்தினான். ஏனெண்டா நான் இப்போ இது வந்து பிள்ளைக்கு வந்து கொடுக்குறது வந்து பாலுக்குள்ள சூப்பி பதிலுக்கு கொடுக்க பாலுக்குள்ள வந்து ஒரு 3 கரண்டி இதை போட்டுட்டு காலையில் அப்படியே கொடுத்து விட்டாலும் ஓகேவா, தனியாக சாப்பிடாட்டிக்கு. மற்ற பிள்ளைக்கு அந்த கட்டையெல்லாம் இருந்தால் கொடுக்க அவை விரும்பி சாப்பிட மாட்டேன்னா எங்களுக்குண்டா ஓகே அந்த குறுநல் இருந்தாலும். நான் திரிக்க இது நிறையத்தான் அந்த தானியங்கள் வறுத்தெடுத்து வச்சேன்னா. மா வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, நிறைய மா வந்திருக்கு. கையெல்லாம் அடிச்சேன்னா நிறைய மா வந்திருக்கு. இதை வந்து ஒரு வாளிலேயோ காற்று புகாத ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு காற்று புகாத பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சா நீண்ட நாட்களுக்கு இது இருக்கும். இது பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். நான் இந்த பிள்ளைக்கு வந்து இது சூப்பி போதலுக்கா பால் கரைக்க 3 கரண்டி போட்டு அதை போட்டு கரைச்சி போட்டு அப்படியே கொடுப்பேன். இல்லாட்டிக்கா வந்து சின்ன களி மாதிரி சுடுதண்ணியில் கிண்டி போட்டு லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு கிண்டி போட்டு கொடுப்பேன். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் தான். அதை இன்னொரு வீடியோவில் நான் அதை செய்து காட்டுறேன். நாங்கள் எப்படி இதை சாப்பிட போகிறோம் பெரியாக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்படி செய்ய தெரியும், ஆனால் ஒரு சில